டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 போலீஸ் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 5/8/2022 அப்பதான். ஸோ உடற்பயிற்சி வகுப்புகளும் பாடக்குறிப்புகளும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் போற எல்லாருக்குமே. ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் பிரான்ச்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில் அட்மிஷன் போடணுன்ற நபர்கள் வந்து 8111070708 அல்லது 706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அதே போல பயிற்சி புத்தகங்களும் எங்க அகாடமியில் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருக்கு. பயிற்சி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்களும் இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக் ஆர்டரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 8 வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 8 எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அவோகாட்ரா எண்ணுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோலு. பாருங்க, 6.023 இன்ட்டு 10⁻23 பர் மோல். சரிங்களா? பர் மோல். இதுதான் அவோகாட்ரா எண்ணுக்கான மதிப்பு. சரிங்களா? அவோகாட்ரா எண்ணுக்கான மதிப்பு என்னது? 6.023 இன்ட்டு 10⁻+23 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? பர் மோல் அப்படின்றது தான் அவோகாட்ரா எண்ணுக்கான மதிப்பு. சரிங்களா? இந்த அவோகாட்ரோ அப்படின்றவர் வந்து ஒரு இத்தாலிய அறிஞர். சரிங்களா? அவர் தான் வந்து இந்த எண்ணை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவோகாட்ரா எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த மோல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மோல்ன்றது பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு. சரிங்களா? பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமதிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ரேடியன், ஸ்ரேடியன், மோலு, தலக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் மோல் அப்படின்றது என்னது? பொருளின் அளவு. சரிங்களா? பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகு தான் வந்து மோலு. சரிங்களா? ஸோ ரேடியன் அப்படின்னா என்னன்னா தலக்கோணம் இருக்கு பாத்தீங்களா? தலக்கோணத்துக்கான அலகு. ஸோ தலக்கோணத்திற்கான அலகு தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியன். இதுவும் எஸ்ஐ அலகு. ஓகேவா? தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன். சரிங்களா? திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு இதுதான் வந்து ஸ்ரேடியன். ஓகேவா? தலக்கோணம் இப்பதான் இங்க சொன்னோம். கரெக்ட் தானே? இதுல நம்ம கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமதிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்ட பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன் எனப்படும். சரிங்களா? ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரேடியன்னா என்னது? திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு. சரிங்களா? சோ இதுலயே நம்ம 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஓகேவா? நம்ம கேட்ட கொஸ்டினோட 4 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டா மோல்னு சொல்லுவேன். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேட்டா ரேடியன் சொல்லுவேன். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேட்டா ஸ்ட்ரேடியன் சொல்லுவேன். ஓகேவா? இது இல்லாம குத்திருக்கிற கொஸ்டின் ஒண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேக்குறாங்க. இது எஸ்ஐ அலகு. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. சோ வளிமண்டல அழுத்தம் இத நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லனா பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்கல்ல PA அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதுதான் அதுக்கான சிம்பிள் பாஸ்கலுக்கான. நியூட்டன் பை மீட்டர் அப்ப எதுக்கான வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரப்பு இழுவிசைக்கான வாய்ப்பாடு. சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. சோ பரப்பு இழுவிசையோட அலகுதான் நியூட்டன் பை மீட்டர். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை எஸ்ஐ அலகுல நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப ஏவும் ரைட்டு பியும் ரைட்டுன்றனால ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா?
4வது கொஸ்டின் பாருங்க, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாதரசமானி, பைரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர், மானோமீட்டர் அப்படின்னு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதரசமானி தான். சரிங்களா? சோ பாதரசமானி யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாரிசெல்லி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா, டாரிசெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இவர் இந்த பாதரசமானிய இதுல இந்த மானோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. இந்த மானோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? என்ன சார், இந்த டயர்லாம் ஹேர் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல. சரியா? டயர்ல இப்போ 2 வீலர் போகும்போது, நம்ம 4 வீலர்ல போகும்போதுலாம் ஹேர் செக் பண்ணுவோம்ல, அங்க ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க பாத்தியா, அதுதான் மானோமீட்டர். ஓகேவா, அதுதான் மானோமீட்டர். அதே மாதிரி நான் பிபி செக் பண்றேன் சார் அப்படின்னா, பிபி செக் பண்ணும்போது ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுவோம் பாத்தியா, அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், மானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, அதே போல பாதரசமானி இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னது, பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லனா தமிழ்ல காற்றழுத்த அளவி அப்படின்னு சொல்லலாம். சரியா? காற்றழுத்த அளவி, இது எல்லாமே பாதரசமானிக்கான இன்னொரு பேரு. சரியா? பாதரசமானின்னு கொடுக்காம பாரோமீட்டர்னு கொடுத்திருந்தாலும் ஆன்சர் ரைட் தான். சரியா? இதோட வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி இதுதான். ஓகேவா, சரி. அப்ப பைரோமீட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரோமீட்டரை கனல் அளவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கனல் அளவி சார். இது வேலை என்னன்னா, உயர் வெப்பநிலையில இருக்கிற ஒரு பொருளை அளக்க பயன்படும். சரியா? உயர் வெப்பநிலையில் இருக்கிற ஒரு பொருளை அளக்க பயன்படுது. சரியா? அதே சமயம் தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளின் வெப்பத்தை அளக்க பயன்படுது. சரியா? தொலை தூரத்தில் இருக்கிற பொருளின் வெப்பத்தை அளக்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது தெரியுமா? இப்ப நம்ம கொரோனா சிச்சுவேஷன் வரும்போது நம்ம நிறைய பேருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. கரெக்டா? சோ அந்த டெம்பரேச்சர் செக் பண்றது இந்த பைரோமீட்டர் தான். சரிங்களா? மானோமீட்டர் அப்படின்றது நம்ம ஏர் செக் பண்றோமே அந்த மிஷின். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்க. பைரோமீட்டர் அப்படின்றது எது, நம்ம டெம்பரேச்சர் இப்போ கொரோனா பீரியட்ல செக் பண்ணோம்ல அந்த மிஷின். ஓகேவா? சோ ஹைட்ரோமீட்டர்னா என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க. ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா திரவமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திரவமானி இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரின் ஒப்படர்த்தியை அளவிட. நீரோட ஒப்படர்த்தி, நீரின் சொல்லதை விட திரவங்களின் ஒப்படர்த்தி. சரியா? திரவங்களின் ஒப்படர்த்தியை அளவிட பயன்படுது. ஓகேவா? 4 விஷயம் பார்த்துருக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பாதரசமானி தான். நான் மீதியும் சொல்லிட்டே வந்துட்டேன் சைட்ல. சரியா? இதையும் தெரிஞ்சுக்க. நம்ம லைஃப் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு வந்தாதான் நம்மளால ஈஸியா சயின்ஸை படிக்க முடியும். ஏன்னா சயின்ஸ்ன்றது நம்ம லைஃப்ல நிறைய நம்ம யூஸ் பண்ற விஷயம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா வேற வழியே இல்லைங்க. நம்ம என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியரி பார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம டயக்ராம் போட்டு ஒன்று பதிக்கணும், இல்லைன்னா நம்ம ஆன்சரை மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வளைவு ஆரமா, ஆடி மையமா, குவிய தொலைவா, இல்லை முதன்மை அச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மை அச்சு. சரியா? ஸோ அப்போ ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடி இருக்கு அப்படின்னா இதுதான் வளைவு ஆரம். சரியா? இங்கதான் முதன்மை அச்சு இருக்கு. ஓகேவா? முதன்மை அச்சு இருக்கு. ஸோ இந்த இடம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதாங்க அந்த லைனு. இதுதான் அவங்க கேட்குறாங்க. இங்கதான் ஆடி மையம் இருக்கும். ஓகேவா? ஆடி மையத்தையும் வளைவு மையம்ன்றது இதுதான் சி. இது ரெண்டுத்தையும் இணைக்கிற நேர்கோடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மை அச்சு.
ஓகேவா, இது ஒரு கற்பனையான கோடு தான். இப்போ நான் இந்த கேமராவை பார்க்குறேன் அப்படின்னது நேராக ஃபோக்கஸ் வருது பார்த்தியா, இது ஒரு கற்பனையான கோடு. ஆனால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காற்றின் வழியாக ஒலியானது, இது காற்று மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையும் சேர்த்துங்க, காற்று மற்றும் வெற்றிடத்தின், சரிங்களா, காற்று மற்றும் வெற்றிடத்தின் வழியாக ஒலியானது டேஷ் என்ற திசைவேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 அப்படின்னு சொல்லலாம். சரியா, இல்ல சார் 3 லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி, சரியா, இதை எப்படி சொல்லலாம், செகண்ட்ஸ் சொல்லலாம். ஓகேவா, 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 சொல்லலாம், இல்லனா 3 லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லலாம். சரினா இங்க என்ன ஆச்சுன்னா மீதி பாரு, 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டரா, 1000 மீட்டர். ஸோ அந்த 3 0 இங்க பாரு 10⁸, அப்ப 8 0 வரணும். கரெக்டா, 3 பக்கத்துல 8 0 வரணும், இல்ல 5 0 வந்துருச்சுப்பா. மீதி 3 0க்கு தான் நான் என்னன்னு பேர் போட்டேன், கிலோமீட்டர் அப்படின்னு இங்க பேர் கொடுத்துது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன்ல எப்படியும் கொடுக்கலாம், 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 கொடுக்கலாம், இல்ல 3 லட்சம் கிலோமீட்டர் பை வினாடினும் கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது எது, திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இதுல அனைத்தும் வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா, திடப்பொருளா இல்ல திரவ பொருளா இல்ல வாயு பொருளா? இதுல இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், என்னன்னு சொல்லிட்டு உங்களால ஆன்சர் யோசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. சரியா, நான் வந்து ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதை ஒரு உலோக கரண்டியால என்ன பண்றேன், சுடு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஓகேவா, அதை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு கரண்டியால நம்ம வந்து அதை டச் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த கரண்டியும் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். கரெக்ட் தானே, அந்த கரண்டி சூடா இருக்கும் கொஞ்ச நேரத்துல. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெப்ப கடத்தல் காரணமா. சரியா, சோ ஒரு உலோக கரண்டி, ஒரு பொருளானது இன்னொரு பொருளை டச் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இதுல இருக்கிற அந்த வெப்பமானது இந்த வெப்பத்துக்கு, அதாவது அந்த பொருளுக்கு வந்து கடத்தப்படுகிறது. சரியா, அப்படி கடத்தப்படுறதுக்கு தான் என்னன்னு பேரு, வெப்ப கடத்தல் அப்படின்னு பேரு. சரியா, கண்டிப்பா இங்க இருக்கிற பொருள் ஒரு உலோகமா தான் இருக்கும். சரியா, இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம புனலை பார்த்துருப்போம். சரியா, புனல்ல நெருப்புல வச்சிருப்போம், அது எப்படி அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு வந்து ஹீட் அப்சர்வ் ஆயிருக்கும். சரியா, கொதிக்கும்ல, அப்படியே தொடரும்போது அதே விஷயம் தாங்க, அதுதான் வெப்ப கடத்தல். அங்கிருந்து இங்க எப்படி வந்துச்சு. சரியா, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெப்ப கடத்தல்னு சொல்லுவோம். அது எதுலதான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடப்பொருள்ல தான் இருக்கும். சரியா, பெரும்பாலும் நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு உலோகமா தான் இருக்கும். கரெக்டா, இப்ப அலுமினிய குண்டாவை தான் ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த சூடு தெரியுது. கரெக்டா, அப்போ அது திடப்பொருளாகத்தான் இருக்கும். ஓகேவா, திரவ பொருளா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம காது வந்து 20 ஹெட்ஸ், அதாவது என்னடா பேசுற, நீ பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, அது வந்து 20 ஹெட்ஸுக்கும் கம்மியா நம்ம பேசினா மற்றவங்களுக்கு கேட்காது. சரியா, ஸோ 20,000 ஹெட்ஸுக்கு மேல நீ அதிகமா பேசினாலும் நம்மளுக்கு காது ஜெவ்வு கீஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதுதான் சொல்ல வராங்க, நம்ம காது வந்து 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் வார்த்தைகளை கேட்கும். சொல்லுவோம்ல, ஒரு கத்தத்துக்கு மேல ரொம்ப கத்தனா நம்மளுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ஓகேவா, அதுக்கு ரீசன் இதுதான், நம்மளால அதுக்கு மேல அந்த ஒலியை ஏத்துக்கிற தன்மை இல்லை. ஓகேவா, ஆனா ஒரு சில பறவைகள்லாம் வந்து அதை ஏத்துக்கும். சரியா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீயொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீயொலிகளை கொண்ட ஒரு பறவை இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சரியா, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா, மீயொலிகளை கேட்கக்கூடிய திறன் கொண்ட பறவை எது? ஓகேவா, இல்ல உயிரினம் எது? நீ தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல போற. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
குளிர் பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது டேஷ் மடங்கு அதிக திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு 30 மடங்கு, 10, 20, 40ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 மடங்கு. சரியா, இதெல்லாம் வந்து எங்க தெரியுமா இருக்கும்? 6th புக்கு 7th புக்கெல்லாம் சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதுல பாக்ஸா மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் பேழை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதுல குத்துருப்பாங்க 20 மடங்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது வந்து காந்தவியல் டாபிக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். சரியா, சோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அதனால இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க. அப்பதான் நம்மளால மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, சோ பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஐடியா தெரிஞ்சா போதும். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னு கேக்குறாங்க. புதனா, இல்ல வெள்ளியா, இல்ல பூமியா, இல்ல செவ்வாயா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். செவ்வாய் தான். ஏன்னா செவ்வாய் தான் சிவந்த கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல, எதுக்காக அது வந்து சிவந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரியா, சோ இரும்பு ஆக்சைடு அதுல அதிகமா இருக்கும். சரியா, இரும்பு ஆக்சைடு வந்து அதுல அதிகமா இருக்கிறதுனால அது வந்து சிவந்து இருக்குமா, அந்த கோலையை மொத்தம் சிவந்து இருக்கும். சரியா, அதனால்தான் அதை சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுக்கான ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன், அதுல இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆப்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் புதனை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சரியா, புதன்னா என்ன சார்? அது ஒரு கிழமை சார் அப்படின்லாம் யோசிக்காத. புதன் அப்படின்றது வந்து மிக சிறிய கோள். சரியா, சூரிய குடும்பத்திலே மிக சிறிய கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். ஓகேவா, இதுதான் சூரிய குடும்பத்திலேயே முதல் கோள். சரியா, ஃபர்ஸ்ட் சூரியன் பக்கத்துல இருக்கிற கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் தான். சரியா, அதுக்கப்புறம் வெள்ளி சூரிய குடும்பத்திலே 2வது கோள் இதுதான். ஓகேவா, ஆனா வெள்ளிக்கு வந்து ஒரு தன்மை என்ன தெரியுமா, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை சூரியனை சுத்தி வரும். சரியா, அதாவது எல்லாரும் வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சுத்துவாங்க மீதி பேர்லாம். சரியா, ஆனா இதுவும் யுரேனஸ் மட்டும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுத்தும். சரியா, அது ஒரு தன்மை. அது இல்லாம இந்த வெள்ளி இருக்கு பாத்தியா, இதுதான் மிக வெப்பமான கோள். சரியா, அதிக வெப்பமான கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி. ஓகேவா, இதுக்கு வச்சு நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை நீ தான் ஆன்சர் சொல்ல போற. பாரு, வெள்ளி வந்து வெப்பமான கோள், நல்லா தெரிஞ்சுக்க. 2வது கோள் அதுதான். பூமி அப்படின்றது நம்ம வாழற அந்த உலகம் பா. சரியா, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீல நிற கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீல நிற கோள். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கானது. பச்சை நிறத்துல இருக்கிற கோள் எது? பச்சை நிறத்தில் இருக்கிற கோள் எது? சரியா, இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீ தான் சொல்ல போற. ஓகேவா, அதே மாதிரி அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? இது 2க்கான ஆன்சரை நீ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், பச்சை நிறத்தில் இருக்கிற கோள் எது, அதே சமயம் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? இது 2க்கான ஆன்சர் நீ தான் சொல்ற. இங்க ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்கறேன் அப்படின்னா இந்த கேள்விகளுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் லைவ்ல இருக்கு. சரியா, சோ ஒருத்தர் ஆன்சர் சொல்லும் போது இன்னொருத்தர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு ரீசனுக்காக தான், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுலயே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னல, அந்த கொஸ்டின் தான் இப்போ பாரு. இங்க சூரியன் இருக்கு. சரியா, சூரியன் பக்கத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு தானே புதனு. இது புதன், இது சூரியன். சரியா, 2வதா இருக்குதுதான் வெள்ளி. இங்க பூமி இருக்கு. சரியா, இப்படிதான் வரும். ஓகேவா, ஏன் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புதனு. சரியா, சூரியன் பக்கத்திலே இருக்கு. சோ சூரியன் ரொம்ப வெப்பமானது. ஆனா புதனுக்கு அந்த வெப்பத்தை பத்தி பேசாம ஏன் வெள்ளி ரொம்ப வெப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதுதான் கேள்வி. இதுக்கான ரீசன் உனக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஓகேவா,
நல்லா புரிஞ்சுக்க, புதன் தான் பக்கத்துல இருக்கு சூரியனுக்கு. ஆனா புதனை மிக வெப்பமான கோள்னு சொல்லாம ஏன் வெள்ளிய மிக வெப்பமான கோள்னு சொல்றாங்க? சரியா, அதுக்கான ரீசனை சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. பாதரசத்தின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ பாதரசம், இதை பார்த்தாலே உனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய ஒன்வேர்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகமா, திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம், இதுதான் நம்ம பாதரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, இது இல்லாம சோ பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ பிக்கான இது என்னது? பாஸ்பரஸ். இந்த HG இருக்கு பாத்தியா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல இந்த PU NP ரெண்டு குத்துருக்காங்க பாத்தீங்களா, இது ரெண்டுமே கதிரியக்க தனிமங்கள். சரியா, சோ இது ரெண்டுமே கதிரியக்க தனிமங்கள். சோ கதிரியக்க தனிமங்கள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணு எண் 82 விட அதிக அணு கொண்டதுதான் வந்து கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, அணு எண் வந்து என்னவா இருக்கணும்? 82 விட அதிகமா இருக்கணும். சரிங்களா, சோ PU NP ரெண்டுமே இதுக்கு வர சான்ஸ் இல்ல. ஆப்ஷன் பி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ பாதரசத்தின் குறியீடு வந்து என்னது? Hg. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. கீழ்கண்டவைகளில் எவை உலோக போலிகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உலோக போலிகள்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா, சோ ஒரு தனிமம் எடுத்துக்கிறோம். அந்த தனிமம் வந்து இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகளால ஆனது. கரெக்டா, சோ அந்த இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளை வச்சுதான் அது உலோகமா இல்ல அலோகமானே நம்ம சொல்லுவோம், மெட்டலா இல்ல நான் மெட்டலான்னு. ஆனா சிலது இருக்கு. சரியா, இது பேர் தான் உலோக போலிகள்னு சொல்லுவாங்க. இது என்ன சார்னு கேட்டீங்கன்னா, இதுல இயற்பியல் பண்புகளும் இருக்கும், அதாவது உலோகங்களுக்கான பண்புகளும் இருக்கும், அலோகங்களுக்கான பண்புகளும் இருக்கும். சரியா, சோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது? உலோக போலிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதாவது உலோக போலிகள்னா என்னது? உலோகங்களும் அதுக்கான பண்புகளும் இருக்கும், அலோகங்கள் அதுக்கான பண்புகளும் இருக்கும். சரியா, சோ இங்க இருக்கிறதுல எது சார் உலோக போலி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்டிமனி ஒரு உலோக போலி, பொலோனியம் ஒரு உலோக போலி, டெல்லூரியம் இருக்கு பாத்தியா, இதுவும் ஒரு உலோக போலி. சரியா, இது மூணுமே உலோக போலிகள். ஆனா இந்த கந்தகம் இருக்கு பாத்தியா, இது ஒரு அலோகம். சரியா, கந்தகம்ன்றது ஒரு அலோகம், அதனால இதுதான் உலோக போலி அல்ல. இந்த கந்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு நீ தான் கமெண்ட்ல சொல்ல போற. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான பொது பெயர் வேதி பெயர் ரெண்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சர்க்கரை, சர்க்கரையை நம்ம சுக்ரோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா, சுக்ரோஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இதுக்கான வாய்ப்பாடு என்ன? C12H22O11 அப்படின்றது தான் சுக்ரோஸுக்கான வாய்ப்பாடு. ஓகேங்களா, அதே மாதிரி சுட்ட சுண்ணாம்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, இதெல்லாம் ரைட் தான். ஓகேவா, கால்சியம் ஆக்சைடு CaO அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி சுண்ணாம்பு கல்ல நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? கால்சியம் கார்பனேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, கால்சியம் கார்பனேட் CaCO3. ஓகேவா, ஆனா சலவை சோடா அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோடியம் கார்பனேட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, சோடியம் பை கார்பனேட்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, சோடியம் கார்பனேட். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, சமையல் சோடா. ஓகேவா, இதுதான் சோடியம் பை கார்பனேட், சோடியம் பை கார்பனேட். சோ சமையலுக்கு நல்லா புரிஞ்சுக்க, நான் பையை யூஸ் பண்ணுவேன், சமையலுக்கு நான் பையை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா, அப்ப சமையல் சோடா அப்படின்னா தான் சோடியம் பை கார்பனேட். ஆனா இங்க குத்துருக்குது சலவை சோடாக்கு சோடியம் பை கார்பனேட்னு குத்துருக்காங்க. சலவை சோடாக்கு ஆக்சுவலா சோடியம் கார்பனேட் தான் வரும். அப்போ Na2CO3 அப்படின்றது தான் இதுக்கான வாய்ப்பாடு. ஓகேவா, இங்க எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. கீழ்கண்ட எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ மின்னார் பகுத்தல் அப்படின்னா எலக்ட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, இதுல இந்த நம்ம டேனியல் மின்கலம், லெக்லாஞ்சி மின்கலம் அதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். அதுல எதை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆக்சுவலா மின்சாரத்தை உருவாக்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மின்சாரம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வினைவேக மாற்றி அப்படின்றது அந்த வினையை ஸ்பீட் பண்ணது தான் சார். ஒன்று ஸ்பீட் ஆக்கலாம் இல்லை குறைக்கலாம், அதுதான் அதோட வேலை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? சோ அதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுண்ணாம்புக்கல். இது ஏற்கனவே நம்ம மேல பார்த்தது தான். சுண்ணாம்புக்கல்லுக்கான ஆன்சர் வந்து இங்க என்னன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க, கால்சியம் கார்பனேட் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஓகேவா? சேம் அதே கொஸ்டின் தான் இங்க வந்திருக்கு. சுண்ணாம்பு கல்லை முதன்மையாக கொண்டுள்ளது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம் கார்பனேட். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திட நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் இது. ஆவியாதல், ஆவி சுருங்குதல், பதங்கமாதல், பிளாஸ்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பிளாஸ்மா அப்படின்றது ஒரு நிலை. சரியா? பருப்பொருள் நிலை, அது வர வாய்ப்பே இல்லை. சரியா? ஆவியாதல்னா என்னன்னு தெரியும். என்னது? திடப்பொருள் வந்து சாரி நீர் வந்து நீராவியா மாறும். கரெக்டா? அப்போ நீர் வந்து நீராவியா மாறுச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆவி சுருங்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீராவி இருக்கு பாத்தியா, இது வந்து மறுபடியும் நீரா மாறும். ஓகேங்களா? சோ மேக கூட்டங்கள்ல அந்த துளி துளியா வரும் பாத்தியா, மேகம்ன்றது என்னது? ஒரு காற்றாலான ஒரு வாழ்வு. சரியா? அந்த வாழ்வு வந்து மேக அந்த துளி துளியா வருது பாத்தியா, அதான் அந்த வாயு வந்து நீரா மாறி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பதங்கமாதல், இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கற்பூரம் எடுத்துக்கிறேன், அந்த கற்பூரத்தை நான் கொளுத்தும் போது எனக்கு என்ன ஆகுது, அது திண்ம பொருள் வந்து நீர்மமா மாறாம டைரக்டா வாழ்வா மேல போகுது. கரெக்டா? சோ அதானே கேட்டிருக்காங்க, திடநிலையில் இருந்து. சோ கற்பூரமானது திரவ நிலைக்கு மாறாம நேரடியா எனக்கு என்னவா மாறுது, வாயு நிலைக்கா மாறுது. சோ அப்படி மாறிச்சுன்னா அது பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பதங்கமாதல். ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? கற்பூரம் எரிதல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தூய மழை நீரின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு 5.5, 5.6, 7.0, 5.6 விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது பழைய புக்ல ஆக்சுவலா 7.0 இருந்தது. ஒரு காலத்துல தூய மழை நீர் வந்து 7.0 தான். ஆனா இப்போ pH மதிப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமில மழை எல்லாம் பெயர்னால அதுக்கான pH மதிப்பு என்ன ஆயிருக்கு, 5.6 இருக்கு. ஓகேவா? சோ தோராயமா தான், இதுவும் அப்ராக்சிமேட் தான், அக்யூரேட் வேல்யூல இல்ல. 5.6 தான் இப்ப இருக்கிற pH மதிப்பு மழை நீருக்கு. சரியா? ரத்தத்தின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வினிகரோட pH மதிப்பு என்ன அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சால்வே முறை டேஷை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ சால்வே முறை இது வந்து சோடியம் கார்பனேட்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தின ஒரு முறை. ஓகேவா? சோடியம் கார்பனேட்டை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு கொஸ்டின்ங்க. கரெக்டா அப்படியே படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரியா? சால்வே முறைன்றது ஒரு பெரிய மெத்தடு, அதாவது 16th 17th செஞ்சுரியில வந்த ஒரு மெத்தடு. இதுல அமோனியா வந்து சோடியம் குளோரைடோட சேர்ந்து என்ன வந்திருக்கும், அமோனியா இருக்கு பாத்தீங்களா, அமோனியா வாயு. இது வந்து சோடியம் குளோரைடோட சேர்ந்து Na2CO3, அதாவது சோடியம் கார்பனேட் உருவாயிருக்கும். சரியா? அமோனியான்றது ஒரு வாயு, ஆனா அமோனியம் அப்படின்றது வந்து ஒரு உப்பு. சரியா? அமோனியா வாயு சோடியம் குளோரைடோட சேர்ந்து சோடியம் கார்பனேட் உருவாயிருக்கும். இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சால்வே முறை. ஓகேவா? அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் சால்வே, அதனால சால்வே முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அளவை ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஹைட்ரஜன் இதுக்கான அணு எண் 1, அணு எண் 1. சரியா? மூலக்கூறு மோலார் நிறை. சோ மோலார் நிறையும் இதுக்கு 1 தான். கரெக்டா? 1 பாயிண்ட் சம்திங் வரும், ஆனா 1 தான். ஓகேவா? இதுல நீரில் கேட்கறதுனால H2O இதான ஃபார்முலா. Hனா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். சரியா? இல்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ மோலார் நிறை என்னும் போது
1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோமா? அப்ப 2 ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு இருக்கும்? 2 × 1 பெருக்குனா 2ன்னு வரப்போகுது. ஸோ ஹைட்ரஜனோட மோலார் நிறை 2, ஏன்னா 2 மூலக்கூறுகள் இருக்கு. சரியா? ஆக்சிஜனுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனோட அணு எண் 8, மோலார் நிறை 16. சரியா? மோலார் நிறை 16, ஒரே ஆக்சிஜன் மூலக்கூறு அப்படின்றனால அந்த 16 அப்படியே வச்சுக்க. கேட்கிற கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் ஆகியவற்றிற்கு நிறை விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சோ விகிதம் நம்ம மேக்ஸ்ல பார்த்த அதே விஷயம் தான். ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் 2 பங்கு. சரியா? ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? மோலார் நிறை வச்சு பாக்குற 16 பங்கு இருக்கு. சோ 1 2 8 2 16. சரியா? அப்போ 1:8 அப்படின்றதுதான் சரியா நீர்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட விகிதம். ஓகேவா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 1 பங்கு, நல்லா புரிஞ்சுக்க, 1 பங்கு ஹைட்ரஜன் இருக்குன்னா 8 பங்கு ஆக்சிஜன் இருக்கு. இதுதான் இதுக்கான மீனிங். அப்போ 1:8 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நீரினை மின்னார் பகுக்கும் போது அதுல எதிர்மின்வாயில் சேகரிக்கப்படும் வாயு எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆக்சிஜனா, ஹைட்ரஜனா, நைட்ரஜனா, கார்பன் டை ஆக்சைடா அப்படின்னு கேக்குறாங்க. சோ மின்னார் பகுத்தல் அப்படின்றது ஏற்கனவே சொன்னோம். சரிங்களா? ஏசி கரண்ட், அந்த மின்சாரத்தை உருவாக்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். சரியா? சோ அதுல ஹைட்ரஜன் தான் எதிர்மின்வாயா இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் தான் எதிர்மின்வாயா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காரு சார். சரியா? தக்காளியில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ தக்காளியில டார்டாரிக் அமிலம் இருக்குமா, இல்ல மாலிக் அமிலம் இருக்குமா, சிட்ரிக் அமிலம் இருக்குமா, இல்ல ஆக்சாலிக் அமிலம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் தான் இருக்கும். கரெக்டா? அப்ப டார்டாரிக் அமிலம் எதுல இருக்கும்? புலியிலையும் திராட்சையிலையும் இருக்கும். கரெக்டா? மாலிக் அமிலம் எதுல சார் இருக்கும்? ஆப்பிள்ல இருக்கும். சிட்ரிக் அமிலம் எலுமிச்சையில இருக்கும். சரி, இதுல உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி கொஞ்சம் ஈஸியாவே கேட்போம். எறும்பினோட கொடுக்கில் இருக்கிற அமிலம் எது? சரியா? எறும்போட கொடுக்கு. சரியா? அது கடிக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்குல குத்துறது, அதுதான் நம்ம கடிக்குது அப்படின்னு சொல்றோம். சோ எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லு. சரியா? அதே மாதிரி வேற என்ன கேட்கலாம்? தேநீரில் உள்ள அமிலம் எது? நல்ல கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நானே ஒரு ஷார்ட்கட்ல சொல்றேன், கவனி. தேநீரில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா டானிக் அமிலம். சரியா? தேநீர்ல டானிக் அமிலம் இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நிறைய பேருக்கு தேநீர் தான் டானிக்கே. கரெக்ட் தானே? நிறைய பேர் நம்ம டீ குடிக்கிறோம்ல, டீ தான் நம்மளுக்கு டானிக்காவே இருக்கு. அது குத்தா எனர்ஜி வந்துடும். கரெக்டா? சோ அதை வச்சு அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வினிகர்ல எந்த அமிலம் இருக்கு அப்படின்னு நீ ஆன்சர் சொல்லு. சோ உனக்கு இந்த கொஸ்டின்ல 2 கேள்வி கேட்டிருக்கேன். சரியா? எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது, வினிகரில் உள்ள அமிலம் எது? இது 2க்கான ஆன்சர் நீ தான் சொல்ல போற. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? பொட்டாசியம் அப்படின்னாலே கே. இந்த பார், கேவல வர்றது ஒரே ஆன்சர் தான். சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் KOH. சரியா? இந்த KOHக்கு ஒரு பேர் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் பொட்டாஷ். ஓகேவா? KOH அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லலாம்? காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ அந்த CaOH2 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு. சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் எனக்கு சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு கொஸ்டினே இதாங்க. எப்படி தெரியுமா கேட்பான்? கால்சியம் ஹைட்ராக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்ன? இந்த கொஸ்டின் கேட்டிருக்கானே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் வாய்ப்பாடு. இதே கொஸ்டின் கால்சியம் ஹைட்ராக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டா நீ இதை எழுத போற. சரியா? சோ கொஸ்டின் எப்படி வேணா டிஸ் பண்ணலாம். சரியா? அதனால நீ என்ன பண்ணிக்க,
அழகா பார்த்து வச்சுக்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும்ல, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஹைட்ராக்சைடுனா OHன்னு வரப்போகுது. சரியா, கால்சியம்னா அதுக்கு சிம்பிள் CA. ஓகேவா, அவ்வளவுதான். அதே மாதிரி பொட்டாசியம்னா K, ஹைட்ராக்சைடுனா OHன்னு வரப்போகுது. NH4 அப்படின்னா அம்மோனியம். நான் ஏற்கனவே சொன்னல, அம்மோனியம். ஓகேவா, இது என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சைடுன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதாங்க பேரு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இதே NH3 அப்படின்னு சொல்லியிருந்தா அதை என்னன்னு சொல்லியிருப்போம், அம்மோனியான்னு சொல்லியிருப்போம். அம்மோனியா அப்படின்னா அது வாயு. சரியா, அம்மோனியம் அப்படின்னா அது உப்பு. ஓகேவா, அதே மாதிரி NaOH, இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு, இததான் NaOH அப்படின்னு சொல்லுவோம். Na சோடியம், சரியா, OH அப்படின்னா ஹைட்ராக்சைடு. அவ்வளவுதான். இதுல நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. சோடியம் பைகார்பனேட் வணிக ரீதியாக டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கான ஆன்சர் நான் சைட்ல சொல்லிட்டேன். இங்க பாரு, பையின்னு சொல்லியிருக்கான். அப்போ பையினா எதுல பண்ணோம், சமையல் சோடாவா தான் இருக்கும். சரியா, சமையல்ல தான் நான் பையை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இதுக்கு ஒன்றும் இல்லை, எச்சு நடுவில் வந்திருக்கும். சரியா, பையில எச்சு வந்திருக்கும். பாரு, இது சமையல் சோடாக்கான ஃபார்முலா. சலவை சோடானா என்ன சொன்னோம், Na2CO3, சோடியம் கார்பனேட். ஓகேவா, சோ இது சலவை சோடா, இது சமையல் சோடா, ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா, சரி, வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. காஸ்டிக் சோடான்னு கொடுத்துருக்காங்க பாத்தியா. இந்த காஸ்டிக் சோடானா ஒன்றும் இல்லைங்க, NaOH. இப்பதான் பார்த்தோம், NaOHனா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்றது இப்பதான் பார்த்தோமே, KOH, அதுதான் காஸ்டிக் பொட்டாஷ். சரியா, KOH என்னது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்து காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எல்லாத்துக்குமே பேர் தெரிஞ்சிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, கொஸ்டின் இப்படிதான் வரும். காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படுவது எது, சோடியம் ஹைட்ராக்சைடு. சிம்பிளையும் தெரிஞ்சுக்க, ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்க, எழுதவும் தெரிஞ்சுக்க, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எது வேணா கேட்கலாம். ஆப்ஷன்ல இந்த 4 ஆப்ஷன்ல இது கொடுத்தானா இதை எழுத போற, 4 ஆப்ஷன்ல இதை கொடுத்தானா இதை எழுத போற. சரியா, அதே மாதிரி காஸ்டிக் பொட்டாஷ்னா என்னது, KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேதி பொருட்களின் அரசன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, வேதி பொருட்களின் அரசன் யாரு. சோ அரசன்னா யாரு, தலைவன் அப்படின்னு சொல்லலாமா. பெரியாள், இதுக்குள்ளே பெரிய தலைக்கட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா H2SO4 அப்படின்றது தான். சரியா, இந்த HNO3 என்ன, ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்க, நைட்ரிக் அமிலம். சரியா, நைட்ரிக் அமிலத்தை HNO3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி CH3COOH அப்படின்னா என்னன்னா அசிட்டிக் அமிலம். ஓகேவா, அசிட்டிக் அமிலம். HCl அப்படின்னா என்னன்னா லேப்டாப் கம்பெனில. சரியா, HCl அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நம்ம சாப்பிடாம இருந்துட்டா நம்மளுக்கு அல்சர் வரும். கரெக்டா, அல்சர் வருதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சொல்றோம், வயிற்றுல புண்ணு வந்துக்குன்னு சொல்றாங்க. அந்த புண்ணுலாம் ஒன்றும் வரலங்க, நம்ம வயிற்றுல இருக்கிற அமிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது என்ன தேவை பண்ணோம், எதனா ஒரு சாப்பாடு அதுக்கு போட்டுனே இருக்கணும். சரியா, ஏதோ ஒரு விஷயத்த அது கொடுத்துடணும் அந்த டைமுக்கு. அது கொடுக்கலன்னா அது மிஷின் மாதிரி தான், நம்ம வயிறு என்ன பண்ணுக்கும், கீறிட்டே இருக்கும். சரியா, நம்ம தோல் பகுதியை அந்த வயிற்றை வந்து கீறிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகும், ஒரே இடத்தை பிடிச்சி நீ கீறிட்டே நிறையா என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த இடம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் புண்ணு வர ஆரம்பிக்கும். கரெக்டா, அதுதான் அல்சரு. ஸோ நம்ம வயிற்றுல இருக்கிற அமிலம் பேர் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதுக்கான சிம்பிள் HCl. ஓகேவா, சரி, இந்த H2SO4 இதை நம்ம சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சல்ஃபியூரிக் அமிலம். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோல ஃபர்ஸ்ட்லயே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, அது என்னன்னு சொல்லிட்டு நீ ஆன்சர் கமெண்ட்ல சொல்லு. ஓகேவா, H2SO4க்கு இன்னொரு பேர் என்ன தமிழ்ல. ஓகேவா, அதே மாதிரி அரசன் அப்படின்னு சொன்னாலே அது H2SO4 தான், சல்ஃபியூரிக் அமிலம் தான், அதை ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா, இதுல வலிமை மிகுந்த அமிலம், வலிமை குறைந்த அமிலம்னு ஒண்ணு இருக்குங்க.
சரியா? அதை எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் சைட் பை சைட் கொஸ்டின் பார்க்கும்போதே அப்படியே சொல்லிட்டு வரேன், கவனிச்சிங்க. இந்த CH3 இப்படிலாம் வருது பாத்தியா, CH3 CH2 இப்படிலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வலிமை குறைந்த அமிலம். ஓகேவா? அப்ப இங்க C வந்திருக்கே சார், இது வலிமை குறைந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது C இல்லைங்க, HCl அப்படின்னும் போது இது Cl சேர்ந்து வரும். ஓகேவா? இது வேற C, இங்க வரது CH2 CH3 அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருது அப்படின்னா இதுதான் வலிமை குறைந்தது. சரியா? சோ அசிட்டிக் அமிலம் வந்து வலிமை குறைந்த அமிலம். சரியா? வலிமை மிகுந்த அமிலம் எது எதுன்னு கேட்டீங்கன்னா H2SO4 HNO3 HCl இது மூணுமே வலிமை மிகுந்த அமிலம். சரியா? ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட், கை பட்டுச்சு அப்படின்னாலே வெந்துடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல. இது பேசிக்கா நிறைய முறை கேட்ட கொஸ்டின். நம்ம காற்று கலவை அப்படின்னா எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் தாங்க, வேற எதுவுமே இல்லை, ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜனால மட்டும்தான் நம்ம ஈஸியா வந்து ஒரு பொருளை பத்த வைக்க முடியும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு எது தெரியுமா? புனல் எடுத்துக்கிற, புனல்ல நீ காத்து குதுக்குற பத்தியா, அந்த காத்து குதுக்குறதுனால அது என்ன ஆகுது, ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியா பத்திக்குது இல்ல, ஒரு குப்பையே வந்து ஈஸியா பத்த வைக்க முடியுது. கரெக்ட் தானே? சோ அந்த எரிதலுக்கு துணை புரிகிற வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்க, ஆக்சிஜன் தான், நைட்ரஜன் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு இல்ல. சரியா? கார்பன் மோனாக்சைடு இல்ல, கார்பன் மோனாக்சைடுனா CO, கார்பன் டை ஆக்சைடுனா CO2. இதுல 2 ஆக்சைடு இருக்கு, இல்ல ஒரே ஆக்சிஜன் தான் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மோனோ அப்படின்னா ஒண்ணு தானே அர்த்தம். சோ கார்பன் மோனாக்சைடுனா இல்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இதுக்கான சிம்பிள் O2 ஆக்சிஜன், நைட்ரஜன்னா N. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரியா? லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிக்கிறேன். கரியமிலா வாயு, கரியமிலா வாயு அப்படின்னு அழைக்கப்படுற வாயு எது? சரியா? கரியமிலா வாயு என்று அழைக்கப்படுற வாயு எது? சரியா? இதுக்கான ஆன்சரையும் கடைசியா கமெண்ட் பண்று. ஒரு 5-6 கொஸ்டின் வந்து உங்களுக்காக கேட்டிருக்கேன். சரியா? இதெல்லாம் சைட் பை சைடு எழுதிக்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? என்னடா இவரு நிறைய சொல்றாரே அப்படின்னு யோசிக்காத, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏதோ என்னால முடிஞ்சது சைட் பை சைட் வந்து கொடுத்துட்டே வரேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டே வாங்க. நிறைய எபிசோட் நெக்ஸ்ட் வரும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.